நீங்கள் பார்த்துக்கிறது Maran யூடியூப் சேனல். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மெழுகு சிலை செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து 1K ரீச் ஆகிருக்கு. வேறு லெவல் வியூஸ் வந்து 1K ரீச் ஆகிடுச்சு. நம்ம போட்டோவில் அதான் ஃபஸ்ட்டு வியூஸ் 1K. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த வீடியோட கான்செப்ட் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த கான்செப்ட்லேயே நம்ம என்ன போகிறோம்னா, மெழுகு ஊற்றுனா இதில் வந்து நம்ம சிமெண்ட்டை ஊற்றி பார்க்க போகிறோம். என்ன மெழுகு சிலை வருதா இல்லைன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மாவு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மோல்டு எடுக்கிறதுக்கு நம்ம மாவு தான் பயன்படுத்தியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மண்ணை பயன்படுத்தி மோல்டு வருதா இல்லையான்னு தான் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோலாம் போகலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிமெண்ட் சிலை தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு இது மாதிரி எடுத்துக்கோங்க, தாளம் எடுத்துக்கோங்க. அதே மாவு ஏதாச்சும் ஒரு மாவு எடுத்துக்கோங்க. போதும் மாவு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கொட்டி நல்லா பிழைஞ்சிக்குவோம். நல்லா கொஞ்சம் தடிமனான ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பிழைஞ்சிக்குவோம். அதுவும் கரெக்டாக வரணும். தண்ணி ஊற்றி நல்லா பிழைஞ்சிக்குவோம். நல்ல தடிமனாக நல்லா படிச்சுங்க. வீட்டில் கொஞ்சம் தடிமனாக தச்சுங்க. நம்ம வந்து முன்னாடி நம்ம மெழுகு சிலைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்குறதுனா ஐக்கான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த சைடு வரும் பாருங்கள் லிங்கு. அதை பாருங்கள். அந்த வீடியோவும் அருமையாக விட்டுருக்கு. வேறு லெவலு. அதில் தான் செய்ய போகிறேன். அதில் நம்ம மெழுகு பற்றியை ஊற்றினோம். இதில் வந்து நம்ம சிமெண்ட்டை கலக்கி ஊற்ற போகிறோம். அதுதான் என்ன நடக்குது, வருதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாத அளவு எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணம் எடுத்து போட்டு இப்படி போட்டு ஃபுல்லாக இதாகிக்கிடுங்க. இது மேலே லைட்டாக அப்படி எண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க. எண்ணெய் தேய்ச்சி நம்ம பிள்ளையார்லேயே நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுவே ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி விட்டாக்கில் கரெக்டாக அதில் எடுத்து இதில் வச்சு அப்படியே அமுச்சிங்கன்னா இதோட மோல்டு ரெடி ஆகிடும். இதை பொறுமையாக வெளியில் எடுக்கணும். அதுக்கு நம்ம மோல்டு வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ சிமெண்ட் பாவு நம்ம ரெடி பண்ணணும். வாங்க சிமெண்ட் பாவு ரெடி பண்ணலாம். நம்ம சிமெண்ட் எடுத்துக்கோங்க. தேவையான சிமெண்ட் சிமெண்ட் பாலாக்கணும். நல்லா முடிச்சுறாங்க. நல்லா கட்டியாக இருக்கும். அது நல்லா இதாக தண்ணி ஆக்கிட்டுருங்க. இந்த மாதிரிக்க பபுள்ஸ் வந்துடக்கூடாது. நல்லா குளிச்சுக்கணும். பாருங்கள், நம்ம செஞ்சாச்சு. இப்போ பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அச்சு எடுத்துக்கிறோம். அச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அச்சு எடுத்துகிட்டு இப்போ இதில் ஊற்றுவோம். இதை ஃபுல்லாக ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை அப்படியே காய விட்டுருவோம். பபுள்ஸ் இல்லாமல் இது பண்ணிக்கிறோம். மாவில் நம்ம இது ஊற்றுறது நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். இது ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுருவோம். நம்ம நாளைக்கு வந்து எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதே இப்போ இது செஞ்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா, இதை வந்து மாவு வச்சு தான் நம்ம மோல்டு எடுத்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாவு தேவையில்லாமல் நம்ம மண்ணை வச்சு மோல்டு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மண்ணு தான் இது. மண்ணை தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்கிறேன்னா இதை நல்லா சமப்படுத்திவிட்டு அதே மாதிரி செஞ்சு பார்ப்போம். இதில் எப்படி மோல்டு வருதா இல்லைன்னு இதே நம்ம செஞ்சு பார்த்துருவோம். பாருங்கள், நம்ம மண்ணை வந்து நல்லா குழைச்சி வச்சாச்சு. இப்போ கரெக்டாக சேமாக வச்சுருக்கோம். இப்போ அதே மாதிரிக்கு அதே பிள்ளையார் எடுத்துக்குவோம். இப்போ இதில் வந்து நல்லா எண்ணெய் தைச்சிடணும். எண்ணெய் தைக்கிட்டு மண் ஊற்றிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இது வைப்போம். அச்சு வச்சுருவோம். நல்லா வச்சாச்சு. எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து இருக்குது. பாருங்கள், ஒரு மோல்டு ரெடி. ஓகே, ஒரு மோல்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம இந்த பிள்ளையாரை நம்ம பார்த்து பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. வந்துருச்சு, வரல வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பாவு ஊற்றி பார்ப்போம். சிமெண்ட் பாவு ஊற்றுவோம். இதில் கலக்கிட்டு ஊற்றுவோம். சிமெண்ட் பாவை
ஊற்றியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு நாள் முழுசாக காய வச்சுருவோம். வாங்க அடுத்த நாள் எப்படி வந்திருக்கா வரலையா அதுவும் அடுத்து பார்க்கலாம் வாங்க. பாருங்க நம்ம நேற்று மோல்டு செஞ்சுருந்தோம். இதோட மோல்டு தான் நம்ம 2 செஞ்சு வச்சுருந்தோம். அது என்ன எப்படி ஆயிருக்குன்னு தான் பார்க்க போகிறேன். சிரிச்சிடக்கூடாது. பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு மோல்டு மாவில் செஞ்ச மோல்டை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஏடா அப்படி இருக்குன்னு தான் கேட்குறீங்களா? இந்த நிற்கிறான் பாருங்கள், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமே. இவன் தான் எப்படி நிற்கிறான் பாருங்கள். எலி கரண்டிருச்சுங்க, மாவை வந்து எலி கரண்டிருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை எடுத்துப்பா, ஒன்றும் இருக்காது பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இல்லாத எலி கரண்டி போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. அடுத்து நம்ம இன்னொன்று செஞ்சுருந்தோம். நம்ம இதில் செஞ்சுருந்தோம், மண்ணில் செஞ்சு பார்த்துருந்தோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கூட ஓரளவு ஓகே. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க இது தெரியுது. தண்ணியில நினைச்சு பார்ப்போம். தான் வந்திருக்கு. இந்த 2 சைடு உடஞ்சி வச்சு கழுவும் போது உடஞ்சி வச்சு 2 சைடு. அதனால ஓகே ஓரளவு வந்திருக்குது. இதோட தான் இது ஓரளவு வந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம இதை எடுத்து பார்ப்போம். சிலையில் பார்த்தீங்களா வேறு லெவலாக வந்துருச்சு. நம்ம ஒரு இது மட்டும் தான் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இது எலி கடிச்சனாலும் இதாகிடுச்சு. இல்லாட்டி இது எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ரைட்டு பார்த்துக்கலாம். அடுத்த இடத்துல பண்ணிக்கிறோம் நம்ம நல்லா. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மாரன் எக்ஸ்பெரிமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடுறேன். அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.